இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் மேலானவைகளை நாடுதலை குறித்து கற்றுத்தருகிறது. 2வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பழைய மனுஷனை களைந்து போடுவதை குறித்து கற்றுத்தருகிறது. 3ஆம் பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் புதிய மனுஷனின் பண்புகளை குறித்து கற்றுத்தருகிறது. 4வது பகுதி 18ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் கிறிஸ்தவ குடும்ப ஒழுக்கங்களை குறித்து கற்றுக்கொள்கிறோம். முதல் பகுதியிலே மேலானவைகளை நாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த விசுவாசிகள் பூமியின் காரியங்களில் அல்ல, மேலான பரலோக காரியங்களிலேயே கவனத்தை செலுத்த வேண்டும். உங்கள் வாழ்வு கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவர் மகிமையில் வெளிப்படும்போது நாமும் மகிமையில் அவரோடு கூட வெளிப்படுவோம். 1வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பரிசுத்தத்திற்கென்று எழுந்தது உண்டானால் ஆண்டவர் வீற்றிருக்கும் அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளையே நாடி தேட அழைக்கப்பட்டோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையிலே 25-21வது வசனத்திலே, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. மேலானவைகளையே நாடி மேலான காரியங்களை செய்து வந்த அந்த ஊழியக்காரன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசித்தான். நாமும் அப்படியே பரலோக சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க தகுதி உடையவர்களாய் வாழ வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியவைகளை அல்ல, என்றைக்கும் நிலைத்திருக்கின்ற பரலோகத்திற்குரியவைகளை நாம் நாட வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்திருந்து மேலானவைகளையே நாட அழைக்கப்பட்டோம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிர்த்தெழுந்து அவருக்குள் மறைந்திருக்கிறோம் என்ற சத்தியம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆண்டவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தில் இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கென்று சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் மறைந்து கொள்ளுகின்றோம். 2வது பகுதியாக பழைய மனுஷனை களைந்து போடுதல். பழைய மனுஷன் என்பது உலகத்திற்குரிய காரியங்களிலே தன்னையே ஈடுபடுத்தி கொண்ட மனுஷன். 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரய ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். 5 விதமான பாவங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவைகளை உண்டாக்குகின்ற அவயவங்கள் சரீரத்தில் எது இருக்கிறதோ அவற்றை அழித்து போடுங்கள். அதாவது
கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 வாசிக்கின்றோம். ஆகவே இந்த உலகத்திற்கு அடுத்த அநேக காரியங்கள் நம்மோடு கூட பிறந்து நம்மை அசுத்தப்படுத்துவதற்கு எப்போதும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும். இவற்றை விட்டுவிட்டு நாம் பரிசுத்தத்தை நோக்கி கடந்து செல்ல, தேவனுக்குரியவைகளை நோக்கி கடந்து செல்ல அழைக்கப்பட்டோம். 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். மேற்சொன்ன காரியங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாய் வருகின்ற இப்படிப்பட்ட உலகத்திற்குரிய காரியங்களையும் விட்டுவிட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் நாம் படிக்கும்போது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆகவே பழைய மனுஷனை நாம் விட்டுவிட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ள அழைக்கப்பட்டோம். இதைத்தான் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே படிக்கின்றோம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிர்த்தெழுந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டுகின்ற இந்த பண்புகளை நாம் என்றைக்கும் பின்பற்ற அழைக்கப்பட்டோம். புதிய மனுஷனுடைய பண்புகள் என்னென்ன என்பதை 12ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு, இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தரித்து கொள்ள வேண்டும். நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நம்மை உருவாக்கின ஆண்டவர் மனத்தாழ்மையாய் நடந்தது போல நாம் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கின்றபடியினால் அவர் பிள்ளைகளாகிய நாமும் இரக்க உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் தயவுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் தயவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் நீடிய பொறுமை உடையவராய் இருக்கிற போல நாமும் பொறுமை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு 13வது வசனத்திலே, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவரும் மன்னியுங்கள். மன்னித்த ஆண்டவரை போல மன்னிக்கவும், நம்மை மட்டும் தாங்கி நடத்துகிறவரை போல நாம் ஒருவர் தாங்கி நடத்தவும் அழைக்கப்பட்டோம். மன்னிப்பை குறித்து இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கும்போது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எண்ணிக்கைக்கு அடங்காத முடிவில்லாத முறையாய் நாம் மன்னிக்க வேண்டும். இப்படி கிறிஸ்துவிடமிருந்து அளவில்லாத மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அளவில்லாத மன்னிப்பை மற்றவர்களுக்கும் கொடுக்க அழைக்கப்பட்டோம். 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, இவையெல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பை எப்போதும் அணிந்து கொள்ள அழைக்கப்பட்டோம். ஏனென்றால் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று கலாத்தியர் 5:14 படிக்கின்றோம். ஆகவே அன்பை தரித்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டோம்.
16வது வசனத்திலே, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளாய் முழுமையாய் வாசமாய் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளே நிலைத்திருக்க வேண்டும். யோவான் அப்போஸ்தலன் எழுதும்போது 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆகவே ஆண்டவருடைய வசனம், கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். நாம் நம்முடைய அனைத்து செய்கைகளினாலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நம்முடைய முழு வாழ்க்கையும் பிதாவை ஸ்தோத்தரிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் உரியதாக காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் தேவனுக்கு பிரியமானவைகளையே, அவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியவைகளையே, அவரை துதிப்பதற்கு ஸ்தோத்தரிப்பதற்கு தகுந்தவைகளையே நாம் செய்ய அழைக்கப்பட்டோம். நிறைவான பகுதியாய் 18ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும் கிறிஸ்தவ குடும்ப ஒழுக்கங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, மனைவிகளே கர்த்தருக்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இதே குறிப்பை நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். அதே போல 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று புருஷர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கீழ்ப்படிதலும் அன்பும் ஒரு குடும்பத்தில் நிறைத்து நிற்க வேண்டிய மிக இன்றியமையாத காரணிகள் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 1 வசனத்திலே இதை குறித்த குறிப்பை நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே பிள்ளைகளுக்கு முக்கியமாய் தங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை ஆண்டவர் விரும்புகிறார் என்ற செய்தி இதில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வேலைக்காரர்களுக்கும் மற்றெந்த பணி செய்கிறவர்களுக்கும் அதற்குரிய பிரதிபலன் கிடைக்கும். ஆகவே நாம் இந்த உலகத்தில் என்ன பணி செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்றே செய்ய அழைக்கப்பட்டோம். உலகத்திலே எனக்கு மேன்மையான பதவி கிடைக்கும் அல்லது பொருள் கிடைக்கும், அதற்கு பிரதிபலன் கிடைக்கும் என்று அல்ல. நமக்கு பிரதிபலன் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆகவே எதை செய்தாலும் கர்த்தருக்கேற்ற விதமாய் அவருக்கென்று செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு கூட நாம் செய்ய பரிசுத்த வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த அதிகாரத்திலே மேலான பரலோகத்தில் உள்ளவைகளை நாம் நாடி தேட வேண்டும் என்றும், பூமிக்குரிய பழைய மனுஷனுடைய அனைத்து சுபாவங்களையும் களைந்து போட்டு கிறிஸ்துவின் சுபாவ பண்புகளை நாம் அணிந்து கொண்டு கிறிஸ்துவை உலகத்திற்கு பிரதிபலிக்க வேண்டும் என்றும், மனைவிக்குரிய, கணவனுக்குரிய, பிள்ளைகளுக்குரிய, வேலைக்காரர்களுக்குரிய குடும்ப ஒழுக்கங்கள் என்ன என்றும் கற்றுக்கொண்டோம். இவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையையும் கிருபையும் நமக்கு தருவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.